ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி இப்போ அது பேசிக்காக சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கனெக்டிவிட்டி ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போ அந்த கனெக்டிவிட்டி ஃபார்முலா எங்கெங்கன்னா நான் கிராவிட்டி லிங்க் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள் பண்டலத்தை வச்சு கிராவிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறத நான் லிங்க் பண்ண போகிறேன். இல்லை எங்கே வேணாலும் டைம் பீரியட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள் பண்டலம். சிம்பிள் பண்டலத்தோட டைம் பீரியடு ஃபார்முலா என்ன ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G இந்த ஃபார்முலா தான். இது சிம்பிளாக எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு த்ரெட்டில் ஒரு இரும்பு பால், ஒரு பாப் ஆஃப் த அயன் பால் கட்டியிருக்கு. இந்த சிம்பிள் பண்டலத்தோட லென்த் வந்து L, இதனுடைய மாஸ் வந்து M, இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா? இதுதான் அந்த எக்ஸ்பிரிமெண்டலாக நம்ம சொல்லியிருக்கிறது. இதை வச்சு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா வந்து T is equal to 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம்னா இதில் ஈஸியாக ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்குது. என்ன இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபார்முலாக்குள்ளே எங்கேயுமே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மாஸ் கொண்டே வரல நம்ம. அப்போ இங்கே வந்து மாஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இண்டிபெண்ட் குவான்டிட்டி. ஓகே, அப்போ எதை பொறுத்து இருக்கு? அப்போ டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. ஸோ அப்போ இங்கே எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கீங்கன்னா அப்போ கிராவிட்டி எர்த்தோட சர்ஃபேஸில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. அப்போ அந்த சிம்பிள் பண்டலத்தோட லென்த், அப்போ இந்த லென்த்தை நீங்கள் அதிகப்படுத்த அப்போ டைம் பீரியட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L. ஓகே, ரைட். இது வச்சு எப்படி ஒரு சம்மை கிரியேட் பண்ணலாம்? ஓகேங்களா? இப்போ த லென்த் ஆஃப் த சிம்பிள் பண்டலம் இன்க்ரீஸ்டு பை 44%. அப்போ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னா 44% வந்து இன்க்ரீஸ்டு பை 44%. வாட் இஸ் த சேஞ்ச் இன் டைம் பீரியட் என்ன? வாட் இஸ் த சேஞ்ச் இன் டைம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம்னா, அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக T1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L1. ஏன்னா கிராவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், அதே பாயிண்ட்ல தான் வச்சிருக்கு. ரைட். அப்போ T2 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L2. ஓகேங்களா? அப்போ நான் கேட்குறது என்னன்னா T2 டிவைடட் பை T1 நான் கேட்குறேன். இதுதான் ரேஷியோ கேட்குறேன். பட் இஸ் அப்போ சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் போடும்போது அது தனியாக ஃபார்மேட் போகும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சோம்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ T1 வந்து இப்போ லென்த் வந்து இனிஷியலாக ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக L1 ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம், 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ L2 வந்து எவ்வளோ சார்? அப்போனா இன்க்ரீஸ்டு பை 100% ஆஃப் அப்போ எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 144 வந்துடும். 144% வந்துடும். எப்படி சார் 141% ஆஃப் லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக 100% இருந்துச்சு. இப்போ நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன்? 44% இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ இருக்கும்? 144 இருக்கும். எஸ். அப்போ இப்போ T2 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை 100. அப்போ இதுக்கு ஈஸியாக டேக் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்போ T2 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு 144க்கு ரூட் எடுத்தால் எவ்வளவு? 12. 100க்கு ரூட் எடுத்தால் எவ்வளவு? 10. அப்போ 12/10 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ T2 ஈக்குவல் டு ஓகேங்களா டிவைடட் பை அப்போ 1.2. ஏன்னா அந்த 10 மேலே போயிடுச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் ஆயிரும். அப்போ 1.2ன்னு வந்துடும். ஸோ அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு 1.T1 எடுத்துக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ T2 கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் பர்சன்டேஜ் மெத்தட் தெரியும். பர்சன்டேஜ் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 டிவைடட் பை T1. ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? T2 1.T1 மைனஸ் T1 டிவைடட் பை T1. ஸோ இதில் காமனாக என்ன பண்ணலாம்? ஸோ T1 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1.2 மைனஸ் 1 இன்ட்டு T1 divided by T1 get cancel. இன்ட்டு பர்சன்டேஜ் போடும்போது இன்ட்டு 100% போட்டால் முடிஞ்சு. இன்ட்டு பர்சன்டேஜில் போட்டோம்னா 100%. அப்போ 0.2 இன்ட்டு 100%.
that will be answer எவ்வளவு 20% கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ரைட். சரிம்மா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிக்காக நம்ம யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வச்சு எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக இது ஒரு எர்த்தோட சர்ஃபேஸ், இதனோட ரேடியஸ் ஆர். இப்போ இந்த இடத்துல அதனுடைய கிராவிட்டி வந்து ஜின்னு இருக்கு. அப்போ இங்கிருந்து நம்ம போக போக இப்போ ஆல்டிடியூடுக்கு போகிறோம். அப்போ இங்கே சம் ஹைட் இருக்கு, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து சம் ஹைட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஜி டேஷ்னு மாறும், அப்போ கிராவிட்டி மாறும். அப்போ நம்ம ஜென்ரலாக கிராவிட்டி வச்சு எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. ஜென்ரலாக இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா gm/r² ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கான ஃபார்முலா. சம் ஹைட்டுக்கு போகும்போது அப்போ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு gm அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ ஆர் பிளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர்டு. இது ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஆல்டிடியூட்ல இன்னொரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம். என்ன ஃபார்முலானா ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 - 2h/r அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா எடுத்திருப்போம். இது வந்து எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா எபோ 5% ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகேங்களா? இது பிலோ, அப்போ 5% ஆஃப் எர்த். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த ஹைட் எடுத்துட்டு போறீங்கல்ல, ஒரு 320 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா அப்ப டைரக்டா இந்த ஃபார்முலா கொடியேந்திரலாம். எப்ப டிஸ்டன்ஸ் வந்து 320 கிலோமீட்டருக்கு மேல போகுதோ அப்ப இந்த ஃபார்முலா தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபார்முலா இது வந்து இப்ப ரேடியஸ் ஆஃப் ஹெச் வெரி வெரி கிரேட்டர் தான். இப்ப இது ஆரா இருந்துச்சுன்னா, ஹைட் ஆரா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபார்முலா ஓடிடலாம். இப்ப ஹைட் கம்மியா இருக்கு, எதை கம்பேர் பண்ணும்போது ரேடியஸ் ஆஃப் எர்த்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆர் தான் அதிகமாக இருக்குது, ஹெச் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாக்கு ஓடியாந்துடணும். எஸ், அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி சார் இப்போ ஃபஸ்ட் 5% வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா. இப்போ 6400 கிலோமீட்டர் தான் எர்த்தோட ரேடியஸ். இதில் 10% எவ்வளோ வரும்? 640. அப்போ இதில் 5% எவ்வளோ வந்துடும்? 320 கிலோமீட்டருக்கு வந்துடும். அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிள் கால்குலேஷன். அப்போ எந்தெந்த ஃபார்முலாவை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, இதுக்கும் நீங்க சொல்றதுக்கு சிம்பிள் பண்றதுக்கு என்ன சார் ரீசன் இருக்கு அப்படின்னா, இதா வரேன். இப்ப பாருங்க எப்படின்னா, இது இப்ப இந்த சிம்பிள் பண்ணலாம் எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கு. இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? அப்ப t இஸ் ஈக்குவல் டு 2π√(L/g) அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல g மட்டும்தான் இருக்கு. எஸ், கரெக்ட். இப்ப இந்த இடத்துல ஈஸியா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த இடத்துல இருக்கிற சிம்பிள் பண்டலத்தை நான் எடுத்துட்டு போறேன். இப்ப இந்த சிம்பிள் பண்டலம் இங்க இருக்கு, இந்த இடத்துல சிம்பிள் பண்டலம் இப்ப வச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல சிம்பிள் பண்டலம் இருக்கும்போது இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? அப்ப t dash is equal to 2π√(L/g). இப்ப லென்த் கான்ஸ்டன்ட், அதே லென்த் தான் வச்சிருக்கு. அப்ப கிராவிட்டி மாறுது. அப்ப இந்த கிராவிட்டி மாறும்போது இங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கிறீங்க, எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நோட் பண்ணும். அப்ப அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஜி டேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப நீங்க இந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவும் லிங்க் பண்ணா மட்டும்தான் அங்க சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்ப ஈஸியா அந்த ஹைட்டுங்கிறது 320 கிலோமீட்டருக்குள்ள இருக்கா இல்ல 320 கிலோமீட்டர் தாண்டுதா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்ப அந்த 320 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப அந்த கண்டிஷன் என்ன, ஹைட்டோட வேல்யூ என்ன, ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட வேல்யூ என்னன்னு ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்ப கிராவிட்டி வேல்யூ கம்மியாகுது. அப்ப இங்க டினாமேட்டர்ல இருக்கு, அப்ப இங்க ஃபேக்டர் பார்க்கணும். அப்ப இங்க மேல மேல போக 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 கிராவிட்டியோட வேல்யூ கம்மியாகுது. எஸ், கம்மியாகுது. ஓகே, அப்ப கம்மியாச்சுன்னா அங்க டைம் பீரியட் வில் பி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எஸ், டைம் பீரியட் வில் பி இன்க்ரீசஸ். அப்ப இங்க டினாமேட்டர் என்ன இருக்கு, நியூமரேட்டர் என்ன இருக்கு அப்படிங்கறது நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப directly proportional to L னா length of the pendulum increase ஆச்சுன்னா time period will go increases. Length of the pendulum decreases னா time period will also decreases. ஆனா gravity increase, அப்ப இங்க gravity denominatorல தான் இருக்கு. அப்ப
கிராவிட்டி கம்மியாச்சுன்னா அப்போ அங்கே டைம் பீரியட் என்னவாகும், அதிகமாகும்னு அர்த்தம். கிராவிட்டி அதிகமாச்சுன்னா டைம் பீரியட் என்னவா இருக்கும், கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டேர்மை யூஸ் பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு மெத்தட்லையும் நம்ம அந்த கோர் கண்டென்ட் ரிலேட்டை புரிஞ்சுக்கிட்டு அப்போ எந்த இடத்துல என்ன டாபிக் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நீட்டில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் ஃபிசிக்ஸ் சூப்பராக ஷார்ட்கட் மெத்தடு மூலிமா யூஸ் பண்ணி நிறைய கால்குலேஷன்ஸு சம்ம போட்டோம்னாலே இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம்.